வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸை ஃபைனலி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா தகவல் வெளிவந்தது. நெட்ஃப்ளிக்ஸுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதனால் நமக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்மளோட செகண்ட் சேனல் சொல்லியிருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய இந்தியன் கண்டென்ட்ஸ், ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு. இனிமேல் பிக் ஸ்டார் மூவிஸை அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அவங்களே ஒரிஜினல் கண்டென்ட்டாக ஒரிஜினல் ஃபிலிமாக அவங்க எடுத்து நமக்கு ஓடிடியில் கொண்டு வர போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் இப்போ வார்னர் ப்ரோஸோட கண்டென்ட்ஸுமே நெட்ஃப்ளிக்ஸில் வருன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் HBO கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே வந்துடும். இப்போது ரீசெண்டாக ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கன்னா HBO மேக்ஸ் இப்போ இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அது நெட்ஃப்ளிக்ஸ் கட்டலாம் வராது, HBO மேக்ஸை நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் அவங்க கொண்டு வருவாங்கன்றது நமக்கு ஷூராக தெரியாது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவ்வளோ காசு கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மொத்த இது வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அது எதுவும் மாஸ்டர் பிளான் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி உருவான கதைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக டிவியில் ஆரம்பித்து இப்போது வேர்ல்டு நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் சர்வீஸாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் ஸோ அப்கமிங்லேயுமே நிறைய தேட்டர் ரிலீஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படும். குறிப்பாக சொல்ல போனால் ஹாலிவுட்டில் ஒரு படம் வெளிவருது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ஒரு 2.5 மாதமோ இல்லை 3 மாதம் கழிச்சு தான் ஓடிடியில் வரும். ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வார்னர் ப்ரோஸோடைய மொத்த ப்ரொடக்ஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவங்களோட படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் 2 இல்லை 3 வாரம் மட்டும்தான் தியேட்டர்ஸில் ஓடும். அதுவுமே இப்போ விட்ட ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, அவங்களே 1 மந்த்லேயே நாங்கள் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இல்லை HBO மேக்ஸில் கொண்டு வருவோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ ஷேரிங் அப்படின்றது இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நிறைய நீங்கள் எதிர்பார்த்த அந்த DC மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். பட் ஆனால் 30 to 20 டேஸ்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை HBO மேக்ஸ்லேயோ இந்த படத்தை அவங்க கொண்டு வந்துருவாங்களாம். ஸோ அது ஒரு பக்கம் அட்வான்டேஜாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பிக் ஸ்க்ரீனில் உங்களால் அந்த அளவுக்கு பெருசாக கண்டென்ட்ஸை பார்த்து ரசிக்க முடியாது. இந்த US சைடில் பரவாயில்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் இந்த நடைமுறைகள் எல்லாமே இந்தியாவுக்குமே வந்துச்சு அப்படின்னா நமக்குமே சினிமாலேயே நிச்சயம். இவங்க OTT கண்டென்ட் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ வானவில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டெல்லாம் இப்போ நிறைய திணிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்தியன் கண்டென்ட்ஸ்லேயே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க இஷ்டத்துக்கு தான் எடுத்து இன்னி இஷ்டம் சௌரிய எதுக்கு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் இனி வார்னர் ப்ரோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ் டப்பிங்கோட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் என்ன தான் நமக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் பட் ஆனால் உங்களால் தேட்டரில் ஒரு படத்தை ஸோ அந்த அளவுக்கு ரசித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா குறிப்பாக அவன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறான்னா அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் அவங்க கொண்டு வந்தாலும் ஸோ அவன் மேக்ஸிமம் எப்படி பண்ணுவான்னா செலக்டிவ் தேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு தமிழ் டப்பிங் தேட்டரில் பார்க்காம ஓடிடிலே கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிவிடுவான். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்தடுத்து பண்ண போகிறாங்கன்னு. இன்னொரு விஷயம், ஏற்கனவே 199 ரூபா ஸோ 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதையுமே இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் இவங்க கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸோடைய அந்த மந்த்லி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. இப்போ 199 ரூபா இருக்கிறதுல ஸோ நாளைக்கே 1 மந்த்துக்கு 499 கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் அதோடைய ரெவன்யூ டபுளாக அவங்க எடுக்காமல் விட மாட்டாங்க. இது தேட்டருக்கான அந்த தேட்டர் அழிவுகள் அப்படின்றது சொல்லலாம். ஆனால் இது தமிழ் சினிமா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுமான்றது ஸோ தமிழ் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அவங்க தான் இதை பார்த்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க எதுவுமே நெட்ஃப்ளிக்ஸ் அந்த பெரிய பெரிய படங்கள்லாம் ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துலாம் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கும் நம்ம அந்த தேட்டர் இண்டஸ்ட்ரிக்கும் கண்டிப்பாக எந்த விதமான ப்ராப்ளமும் வராதுன்னு நம்புவோம். எனிவே கைஸ், நமக்கு DC மூவிஸ்லாம் இனிமேல் எதுவுமே மிஸ் பண்ணாமல் தமிழ் டப்பிங்கில் வந்துடும். குறிப்பாக சீரீஸ்லாம் கூட தமிழ் டப்பிங்கில் வந்துடும். ஸோ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா. அப்கமிங்கில் நெட்ஃப்ளிக்ஸ் பற்றின ஏதாவது அஃபிஷியல் நியூஸ் ஏதாவது சீரீஸ் நமக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் வார்னர் ப்ரோஸோடைய ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.